சுண்டக்காய் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷனும் வாங்கியாச்சுங்க. எனக்கு பாருங்க, சுண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் முள் இருக்கும், பார்த்து பொறுமையாக தான் பறிக்கணும். முள் நல்லா ஷார்ப்பாக இருக்குதுங்க, பறிக்க முடியல கொஞ்சம். நம்ம புது அனுபவம் இல்லையா, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக இந்த சுண்டைக்காய் செடியில் சுண்டைக்காயை பறிக்கிறேன். கடையில் காஞ்ச சுண்டைக்காய் வாங்கி வத்த குழம்பு வச்சாச்சு, அப்படி பழகியாச்சு. பச்சை சுண்டைக்காய் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக பறிக்க. முள் வேறு குத்துது, எப்படி பறிக்கணும்னு தெரியல. சிசர் எடுத்துகிட்டு போயிருந்தான் இருந்திருக்கோம். நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தோம். பரவாயில்ல, அந்த தோட்டத்துக்காரவங்க பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க. அது நல்லவங்களாக இருப்பாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க எப்பயுமே அப்படி தான், யார் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாது கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரிலாம் இல்லை, கேட்ட உடனே சொல்லிட்டாங்க, எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அவங்க எவ்வளோ வேணாலும் பறிச்சுக்க தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு பறிக்க முடியல முள் குத்துறதுனால. நான் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டு போதும், நம்மளுக்கு கொஞ்சம் குழம்புக்கு பறிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வந்துட்டேன். சொந்தங்களே, பறிச்சுன்னு வந்துட்டேன். இவ்வளோ தான் பறிக்க முடிஞ்சுது என்னால். நிறைய காய் இருக்குது, முள் குத்துது, கை வச்சு பறிக்க முடியல. சிசர் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் கட் பண்ணி எடுத்துருக்கலாம். கையில் இவ்வளோ தான் பறிக்க முடிஞ்சுது, பறிச்சுன்னு வந்துட்டேன். ஒரு குழம்புக்கு போதும். இந்த குழம்பு செய்கிற வீடியோ போடுறோம், முழு வீடியோ பாருங்கள். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.